உலகத்துல எல்லா மனிதனுக்குள்ளயுமே ஒரு இளைஞர்களுக்குள்ள குறிப்பாக ஆண்களோட மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். சினிமாக்காரனும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. சின்ன வயசுல வந்து நம்ம ரொம்ப புடிச்ச நடிகருடைய படம் பார்க்குறோம். இல்ல ஒரு ரொம்ப புடிச்சிச்சு ஒரு படம் அப்படின்னா, அந்த படத்துடைய விஷுவல பத்தி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க யார்ட்ட கதை. "நீயே ஒரு டைரக்டர் ஆகலாமே" அப்படின்னு யாரோ ஒருத்தன் ஒரு வார்த்தைய சொல்லிருவான். அந்த வார்த்தைய சொன்னோனே நமக்கு என்ன தோணும்னா, நம்மளும் ஒரு டைரக்டர் ஆனா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சாதாரணமா நெனச்சுட்டு ஆசைப்படுவோம். அப்படிதான் நானும் ஆசைப்பட்டேன். சினிமாக்காரன் ஆகணுங்கிறது ஒரு ஆசை தான் போல இருக்கு. யார் வேணா ஆசைப்படலாம். உண்மையாலுமே யார் வேணா ஆசைப்படலாம். அதுக்காக யாரு ட்ரெயின் ஆகுறாங்களோ, கண்டிப்பா ட்ரெயின் ஆயி, சில பேருக்கு வந்து ஓனாவே அவங்களுக்குள்ள சில டேலண்ட் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அந்த டேலண்ட்ட நம்ம கத்துக்கிட்டு, அத மோல்டு பண்ணி ப்ராப்பரா வரலாம். இப்போ டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க சில பேர் வந்து இயற்கையாவே டான்ஸ் ஆட தெரியும். சில பேர் வந்து அத ட்ரெயின் பண்ணி அந்த டான்ஸ்ல வந்து பெரிய அளவிற்கு வந்து வளருவாங்க. அந்த மாரி சினிமாவும் அப்படி வளர்ந்துக்கிற ஒரு விஷயம் தான். நமக்குள்ள ஒரு கதை, கற்பனை வந்து நெறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நானும் சினிமாவுக்கு வந்து ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் ஓடிட்டு தான் இருக்கோம் லைஃப்லன்னு வச்சுக்கங்களேன். சினிமாவ நோக்கி ஒரு பாதை ஓடிட்டுருக்கு. ஆனா, அந்த சினிமாக்காரனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க கோடம்பாக்கத்து பக்கம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கோடம்பாக்கத்து பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு படத்துக்கான ஒரு ஆடிஷனுக்கு போய் உட்காந்துருந்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோட வலி என்ன அப்படிங்கிறது புரியும். அசிஸ்டன்ட் டைரக்டரோட வலி என்ன அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து வார்த்தைகள்லயே சொல்ல முடியாத வலிகளை சுமக்கிற பல மனிதர்கள நான் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். 40, 45 வயசு வரைக்குமே சான்ஸ் வந்து சரியான சான்ஸ் கிடைக்காம, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாவே சைட்ல நின்னுகிட்டு வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த வலிகள நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ரேப்பிடோல வந்து போவேன். சென்னையில வந்து டெய்லி வேலைக்கு போகும்போது ரேப்பிடோல போவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேலை செய்ற இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வலசரவாக்கம் அந்த மாரி சாலிகிராமம், வலசரவாக்கம் ஏரியால. அந்த ஏரியால ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரேப்பிடோல வந்து பயணம் பண்றாரு. பயணம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையோட வலிகள சொல்றாரு. இல்லப்பா மாசத்துல வந்து ஒரு 10 நாள் நமக்கு வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா சில படங்கள்ல வரும். நமக்கு சில கான்ட்ராக்ட் இருக்கு. அது மூலமா சில திரைப்படங்கள் வரும். ஒரு படத்துக்கு ரூ. 700 ஒரு நாள், ஒரு படத்துக்கு ரூ. 1000 சில படத்துக்கு ரூ. 2000 இந்த மாரிலாம் வந்து கிடைக்கும். அப்படி நீங்க சுத்தி வளைச்சு பார்த்தீங்கனாலும் ஒரு 10,000 15,000 வரைக்கும் தான் தேத்த முடியும். அதையும் மீறி வந்து நம்ம சம்பாதிக்கணும்னா டெய்லி ஒரு டைம் வந்து இந்த ரேப்பிடோலாம் ஓட்டி சம்பாதிச்சா தான் முடியும் அப்படின்னு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவரு சொன்னாரு ஒரு வார்த்தை, "இப்ப ஏதோ பரவாயில்லப்பா. இது வந்து பரவால்ல. இப்ப இருக்க சூழ்நிலை கொஞ்சம் பரவால்ல. இந்த ரேப்பிடோலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படிண்ணே இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப மோசமான நிலைமைப்பா. மாசத்துக்கு 10,000 வரதே பெரிய விஷயம். நான்லாம் எவ்வளோ பரவால்ல. ஒரு ஆக்டர் அப்படின்னா கூட டெய்லி வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிரும். ஆனா, அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு ஒரு மனுஷங்க இருக்காங்கல்ல, பாவம். இப்ப அவங்களுக்கு தான் சில பேருக்கு சம்பளத்த குடுத்து சில டைரக்டர் கூட வச்சுக்கிறாங்க. ஆனா, ஆரம்ப காலத்துல அவங்க பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப மோசம். ஒரு படம் முடிஞ்சா தான் கையில காசு வரும். அது சில பேருக்கு வருமா வராதான்னு தெரியாது. சில பேருக்கு பேர் வரதுக்கே வந்து படாத பாடு படணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற பேர் வருது. அசோசியேட் டைரக்டர்ங்கிற பேர் வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப ரேரான விஷயமா இருந்துச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் விசிபிலிட்டி அவங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் தாங்க. நமக்கு வந்து கதை எழுத தெரியுது மட்டும் பத்தாது. நமக்கு வந்து கற்பனை வளம் இருக்கிறது மட்டும் பத்தாது. இது எல்லாத்த விட பயங்கரமான ஒரு விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க. லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையுமே சொல்றேன். லக் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எல்லாருக்குமே அந்த லக் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தான். சக்சஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்னா, நம்ம அந்த பாதைய நோக்கி எவ்வளவு தீர்க்கமா ஓடிட்டு இருக்கோமோ அத பொறுத்து வரும்னு. நம்ம எஸ். ஜே. சூர்யா சார் வந்து சொல்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனச போட்டு தெச்ச மாதிரி ஒரு வார்த்தை வந்து எனக்கு தோணுச்சு. என்னன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு வலிகள சுமந்திருக்காரு. நீங்க கிழக்கு சீமையில படத்துல வந்து எஸ். ஜே. சூர்யா வந்து அந்த மாடு பிடிக்கிற ஒரு ஆளா வருவாப்ல. ஆள் இருக்கிற லுக்குக்கும், இப்ப எஸ். ஜே. சூர்யா வந்து இருக்கிற அந்த நிலைமைக்கும் நீங்க வித்தியாசத்த பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20, 25 வருஷத்து டிஸ்டன்ஸ் அந்த லைஃப். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அவர் படாத பாடு பட்டுருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஆனா, நம்ப இப்போ ஒரு கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்றோம். வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே உடனே அடுத்த ஸ்டேஜ்க்கு போணும். உடனே அடுத்த வருமானம் பண்ணணும். அடுத்து மேல போயிடணும்னு ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்மளோட வளர்ச்சி அப்படியே கேட்கிறோம். ஆனா 10 வருஷமா எந்த வளர்ச்சிய பத்தியுமே யோசிக்காம, இது நம்ம வந்து ஒவ்வொரு பாடமுமே நம்ம லைஃப்ல வந்து முக்கியமான பாடங்கள் தான் அப்படின்னு யோசிக்கும்போது, அத மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயத்த வந்து லைஃப்ல பார்த்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு ஒரு லட்சியம் கையில இருக்குன்னா, ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்குன்னா, அதுக்காக ஒரு 10 வருஷமாச்சும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்ன எஸ். ஜே. சூர்யா சார் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே அதுக்காக ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு 20 வயசுலயே ஆரம்பிச்சுட்டார். 20 வயசு, 19 வயசுல ஆரம்பிச்சுட்டார். ஸோ அவர் வந்து ஒரு 30 வயசு, 35 வயசுக்குள்ள அவருக்கு உண்டான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துட்டார். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல பல பேர் வந்து அந்த 30 வயசு வரைக்கும் 25 வயசு வரைக்குமே அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காம பல பேர் வந்து அலைஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த 90ஸ் கிட்டோட வாழ்க்கையில. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைனே எல்லா உலகத்தையும் குடுக்குது. ஃபோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய குவாலிட்டில வந்து விஷயங்கள் குடுக்குது. இப்ப என்ன ஆச்சுன்னா, கன்டென்ட் மேக்கர்ஸ் உடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போச்சு. குவாலிட்டி கன்டென்ட் தான் ரொம்ப பெரிய விஷயமா போச்சு. இப்போ ஒரு படம் வந்து
வெற்றி அடையணுமா தோல்வி அடையணுமா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் எதை நிர்ணயிக்குதுன்னா, அந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலையை தான் நிர்ணயிக்குது. எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நல்ல ஷார்ட் ஃபிலிம். எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நல்ல படம். ஆன்லைனில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா போய் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. தேட்டரில் போய் பார்த்தா என்னடா படம் நல்லாவே இல்லைம்பாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரொமோஷன் மெட்டீரியல் மூலமாக சினிமா வளர்ந்துட்டு இருக்குது. ஆனால் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய விஷயமா மாறிட்டு இருந்தது. நடுவில் கொஞ்ச நாளைக்கு அது இல்லாமல் ப்ரொமோஷன் மெட்டீரியல் வந்துட்டு இருந்து இப்போ தான் நீ என்னதான் ப்ரொமோட் பண்ணாலும் சரி, நான் தாண்டா படத்தை பார்த்து அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆடியன்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருக்காங்க. அதனால ஒரு நல்ல இடத்த நோக்கி சினிமா நகர்ந்துட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் கடந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து கஷ்டத்தில் தான் இருக்குது. ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு அப்படியே வச்சிருக்காங்க. 300 படங்கள் 350 படங்களுக்கு மேலே தமிழ் சினிமா வந்து ரிலீஸ் ஆகாமல் நிற்குது. அப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் வந்து பெயின்ஃபுல்லான இடத்தை நோக்கி சினிமா நகர்ந்துருக்குது. இது எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு தீர்க்கமான ஒரு மனநிலை வேணும், பொறுமை வேணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் பக்கமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்லி ஒரு வந்து சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சீரிஸ் எடுக்கப்பட்ட காலம் வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் ஒரு படத்தை வந்து எடுத்து முடித்த பிறகு அதை ரிலீஸ் ஆகிறத கூட இங்கே இருக்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நிர்ணயிக்குது. ஒரு வெப் சீரிஸ் நீங்கள் எடுத்து முடிச்சிடலாம். எடுத்து முடிச்சு அது சரியான நேரத்தை ரிலீஸ் பண்ணுமா, எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கே வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆகலாம். அப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக நீங்கள் உங்களை உணரணும் அப்படின்னாலும் 3 வருஷம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம்லாம் இந்த காலத்தில் வருது. சில பேருக்கு வந்து கடவுள் பிரார்த்தம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு லக் இருக்குது, இல்லை அவங்க வந்து சரியான ஒரு பாதை வந்து உடனே கிடைச்சிச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே கூட அவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைச்சிது. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குன்னா, இந்த ஆன்லைனில் வந்து கண்டென்ட் பண்ணுறவங்க, டிக்டாக் கண்டென்ட் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் பெரிய விசிபிலிட்டி கொடுக்குறாங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப இதுக்காகவே வந்து மெனக்கெட்டு தன் வாழ்க்கையை, உடலை, ஃபேமிலி விட்டு ஒதுங்கி நின்று வழிகளை சுமந்த எத்தனை பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, கேமராமேனு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ், இவங்கெல்லாம் எத்தனை பேர் நம்ம தவம் கிடக்குறாங்க. ஏன் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு வெறும் ஆன்லைனில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டுமே அவங்ககிட்ட போயிட்டு வந்து பேசுகிறதெல்லாம் எவ்வளவு தூரம் சரியான விஷயம் தெரியல. ஒரு கிரியேட்டிவான ஒரு ஜாபுக்கு அந்த மாதிரி ஆட்களை வந்து வைக்கிறது சரியான விஷயமான்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் ஃபேமஸான அமலா ஷாஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி வந்து பேசியிருந்தாரு. ஒரே ஒரு ரீல்ஸ் போட சொல்கிறாங்க, அதுக்கு அந்த பொண்ணு வந்து 2 லட்ச ரூபா வந்து கேட்குது அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த ஒரு ரீல்ஸ் மட்டும் தான் நீ போய் கேட்பேன். அந்த ப்ரொமோஷனுக்கு அந்த ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் தான் போய் நிற்பேன். அந்த பொண்ணு அந்த காசு கேட்க தான் செய்யும். அந்த பொண்ணுடைய ஒரே வருமானம் உண்டான சோர்ஸ் வந்து அந்த ரீல்ஸ் மட்டும்தான். அதை விட்டு அந்த பொண்ணுக்கு வேறு விசிபிலிட்டியே கிடையாது. ஸோ இப்போ அந்த பொண்ணு காசு கேட்க தான் தெரியும். இப்போ அதே நிலைமையில அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி அந்த ஒரே ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காசு கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற சினிமாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பணம் அதிகமாக இருந்து வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய அந்தஸ்துக்குள்ளே ஏற்கனவே வந்து ஒரு விசிபிலிட்டிக்குள்ளே நிறைய கான்டாக்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஈஸியாக வந்து வாய்ப்பு கிடைச்சது. அவங்க சில படங்கள் ஃபெயிலியர் கூட ஆயிருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவே புரட்டி போட்டு நம்மளுடைய தானுசாருடைய பையன் எடுத்த 2 படமும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகல. சக்கரக்கட்டின்னு ஒரு படம், இந்திரஜித்னு ஒரு படம். அந்த படம் 2 படமுமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாகவும் நல்ல பெரிய இடத்த கொண்டு வரல. ஏஆர் மியூசிக் கூட சக்கரக்கட்டியை வந்து படத்தை காப்பாற்றலை. ஸோ நீங்கள் என்னதான் பணம் இருந்தாலுமே, என்னதான் வந்து என்ன சொல்கிறதுனா லக் இருந்தாலுமே உங்களுடைய திறமை அந்த லக்கை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் விசிபிளாக வந்து கொண்டு வந்து நிறுத்தும். நிறைய அந்த வழிகளை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த ஆக்டருக்கு அப்படிங்க இருக்காங்கல்ல, நடிக்கணும்னு ஆசைப்படுற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய அந்த கனவுகளுக்கும் அந்த ஆடிஷனில் உட்காந்துருக்கும்போது அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஏக்கம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது. அது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற அவங்களெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கையில் வந்து ஒரு 5 ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை வந்து அழுக்காகி அந்த டஸ்ட்டோடு அவங்க நிற்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம படம் பார்க்கும்போது அந்த படத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குது. ஒரு படம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நல்லா இல்லை தான். அவன் எவ்வளோ தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு ஒரு படம் பண்ணாலும் நீ நல்ல படம் கொடுக்கலைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை அவன் முழு மனசோட ஏற்றுப்பான். ஒரு உண்மையான படைப்பாளி அப்படிங்கிறவன் தன்னுடைய படைப்பு வந்து மக்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அது நல்ல படைப்பு இல்லை. உனக்கு பிடிச்ச படைப்பு, ஆனால் அவங்களுக்கு அது நல்ல படைப்பு இல்லை. மக்களுக்கு பிடிச்ச படைப்பு இல்லை. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அடம் பிடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மனநிலையில் அந்த மாதிரி மனநிலை அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய பேரை ஒரு இயக்குனர்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆக்டரில் வந்து அவனுடைய பேரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சினிமாக்காரனுடைய ஆசையாக இருக்கும். அந்த சினிமாக்காரர்களை பற்றி நிறைய பேசணும். அது மாதிரி கஷ்டப்படுற சினிமாக்காரர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிலிட்டி கொண்டு வரணும், அவங்களெல்லாம் இன்டர்வியூவில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டது தான் இந்த நம்ம சேனலே அதுக்கு தான் ஆரம்பிச்சது. சூப்பர் காமன் பீப்புள் அப்படிங்கிற அவங்களுக்காக தான் ஆரம்பிச்சது.
காமன் பீப்புள்னா சாதாரண மக்கள், சூப்பர் காமன் பீப்புள்னா ரொம்ப சாதாரணமான மக்கள். அவங்கள போய் தான் மீட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான நிறைய முயற்சிகள் நானும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து பார்ப்போம். நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுற சினிமாக்காரனுடைய அந்த வலியை வந்து நீங்கள் உணரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்களுடைய அந்த பெயினை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் செஞ்சு பார்ப்போமே. என் வாழ்க்கையில் அந்த கதையை நான் ஆல்ரெடி ஒரு வீட்டில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனும் வந்து 12 வருஷமா சிரமத்துக்கு தான் உள்ளாயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அவனுடைய கதையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்த பாட்காஸ்ட்டில் அந்த பையன் வருவான். ஸோ அவங்ககிட்ட அந்த கதையை கேட்டிங்கன்னா அந்த சினிமாக்காரனுடைய வலி என்னங்கிறது தெரியும். அதை தாண்டி உண்மையாலும் கஷ்டப்படுற மக்களை வந்து கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து காட்டணும்னு அப்படின்னு ஆசை. உங்களுக்கு உங்களுடைய ஊரில் ஒரு நல்ல திறமைசாலி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான சரியான விசிபிலிட்டி கிடைக்கல. சினிமா மட்டும் இல்லைங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நல்ல திறமையாளர்கள் வந்து விசிபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அவங்களுக்கான வீடியோவை போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு சாமானிய மக்களுக்குள்ளே இருக்கிற அசாதாரணமான மனிதர்கள் மனங்கள் இருக்குல்ல, அதை தான் காட்டணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் வந்து அந்த மாதிரி கான்டாக்ட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் எழுதுங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து போடலாம். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.